வன்னியர்களை தன்னுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சி ஏமாத்தியே பழக்கப்பட்டுடுச்சு திமுக. கடந்த சில மாதங்களாக சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து திமுக மறந்தும் கூட வாய் திறக்கிறதே கிடையாது. என் பத்திரிகையாளர்கள் கூட பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்களே என்கின்ற கேள்வியை கூட தப்பித்தவரை கூட திமுகவுடைய அமைச்சர்களிடையோ திமுகவுடைய தலைவரிடையமோ கேட்கறது கிடையாது. காரணம் என்னன்னா, இருக்கிற பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் அவங்கதான். அவங்களே கேள்வியும் கொடுத்துருவாங்க, அவங்களே அந்த பதிலும் எழுதி வச்சு ஒப்பிச்சுட்டும் போயிடுவாங்க. இங்க கேள்வியும் பதிலும் அவர்களாகவே இருக்கிறார்கள். அதனால தான் அதற்கு வழியே இல்லாத வண்ணம் பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் பாமக தொடர்ச்சியாக வன்னியர்களுக்கான வாழ்வுரிமை மீட்டெடுக்க வேண்டும் என்று தினம் தினம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் எந்த எல்லைக்கு சென்று தங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியே தூக்கி எறியவும் துணிந்து, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துச்சவன தூக்கி எறியவும் துணிந்து பாமக அதில் ஆழமாக இறங்கியிருந்தாங்க. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தன்னையும் வன்னியரா சொல்லி நானும் வன்னியர் தாங்கன்னு வாக்கு கேட்டு சட்டமன்றத்திற்கு போன திருமாவளவனை ஜெயிக்க வைக்கணும் என்பதற்காக அரியலூர் அரிமா, இந்த சிறுத்தையை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு வேங்கையின் மைந்தனையும் ஒரு அரியலூர் அரிமாவையும் இறக்கி விட்டிருக்கின்ற வசனம் எல்லாம் ஒரு இந்த சமூகத்தவர்கள் இவர்கள் என்கின்ற அச்சிடப்பட்டு பேசப்பட்டு தன்னையுடைய வன்னியர் என்கின்ற அடையாளத்திற்குள் வைத்து அமைச்சர் பதவியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் எஸ் சிவசங்கரன் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வன்னியர்கள் 10 விழுக்காட்டிற்கு மேலாக அனுபவிக்கிறார்கள், இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைக்குதுன்னு ஒரு தவறான தகவலை சொன்ன போது சட்டமன்ற தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் தியாகச்செம்மல் ஐயா கோகாமணி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு எஸ் சிவசங்கரன் அவர்கள் மட்டும் வன்னியர்கள் 10 விழுக்காட்டிற்கு மேலாக அனுபவிக்கிறார்கள் என்பதை நிரூபித்து விட்டால் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் தூக்கி எறிந்துட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறார், என்னுடைய அரசியல் வாழ்க்கைய முடிச்சுக்கிறதுக்கு, அரசியல் வாழ்க்கையில இருந்து வெளியேறுவதற்கும் தயாராக இருக்கிறேன்னு சொல்லினார். யாரு? ஒரு ஆசிரியர். இந்த ஊமை ஜனங்களுக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய வன்னியர் சங்கத்தில் ஆரம்ப காலம் முதல் பயணப்பட்டு ஏறத்தாழ சட்டமன்றத்துல 1/4 நூற்றாண்டிற்கும் மேலாக அனுபவமுடைய, இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ஆன ஐயா கோகாமணி அவர்கள் அப்படியான ஆவேச பதில சொல்லியிருந்தாங்க. அப்ப பாமக வன்னியர் இடஒதுக்கீட்டுல எவ்வளவு தீர்க்கமா இருக்குது, திமுக எப்படியெல்லாம் வன்னியர்களை ஏமாற்றுறது என்கின்றத வெளிப்படுத்துறதுல எவ்வளவு வெளிப்படையா இருக்கிறது என்பதை அந்த பேட்டி நமக்கு உணர்த்தி இருந்துச்சு. அப்ப திமுக என்ன பண்ணுது, இவர் வந்து வன்னியர் தான், அவரை வச்சு அந்த வன்னியர்கள் கண்ணை குத்த வை அப்படின்னு எஸ் சிவசங்கரன் தோண்டி விடுது. நீ யாரா வேணாலும் இரு, நாங்க எதற்கும் நாங்கள் சமரசமாக போறது இல்லை, எங்களுடைய சமூக நீதி வெல்லப்பட வேண்டும் என்பதில் பாமக தீர்க்கமாக இருக்கிறது என்பது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அப்பட்டமா வெளிவந்துச்சு. அவர்கள் ஆணையம் அமைச்சாங்க, அது 3 வருஷம் 4 வருஷம் ஆகவே போகுது. இந்த குழு அமைச்சு, இந்த ஒரு குழு அமைச்சாங்க தெரியுமா, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எப்படிலாம் இருக்குது அப்படின்றது. இப்ப 2 வருஷத்தை தொட்டுடாது. போன தை மாசத்துக்கு அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். போன தை மாசம் அறிவிச்சாங்க, 3 மாதம் காலக்கெடு கொடுத்திருந்தாங்க. அது இப்ப 2 வருஷம் ஆக போகுது. இந்த தை மாசம் வந்தா நீங்க எத்தனை தை மாசம் வந்தாலும் வன்னியர்களுக்கான வாழ்வு பிறக்குமா என்ன, திமுக இருக்கிற வரைக்கும் பிறக்காதாட்டு. திமுக இதை எப்ப கையில் எடுப்பாங்க, திமுக எப்ப கையில் எடுப்பாங்க, எப்படி கையில் எடுப்பாங்க? சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது நாங்க, நீங்க போன தடவை ஏமாந்து ஓட்டு போட்டீங்க, அடுத்த தடவை திரும்பி ஒரு தடவை ஏமாந்து ஓட்டு போடுங்க, நாங்க இந்த வருஷம் 5 வருஷத்துல வடை சுட்டு உங்களை காட்டுறோம் அப்படின்னு வடை சுட வருவாங்க. இல்லைன்னா இந்த கண்காணிங்க சில பேர் இருப்பாங்க, வாங்கி தின்னு பிழைக்கிறதுக்குன்னு வாய வாடகைக்கு விட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க இந்த மாதிரிலாம் உளறிட்டு இருக்கிறாங்க, நாங்க அதை ஓட்டா மாத்திக்கிறோம் அப்படின்ற சிந்தனையில திமுக மொழி கிடக்கு. ஆனா திமுக ஒன்ன புரிஞ்சுக்கணும், வன்னியர்கள் குட்ட குடிந்தவர்கள் கிடையாது. நீங்கள் ஏமாற்றும் போதெல்லாம் மெல்லந்தியாக ஏமாந்தவர்கள் கிடையாது. இப்போ விழித்து கொண்டார்கள். இனிமேலும் நீங்கள் வன்னியர்களை ஏமாற்ற முடியாது என்கின்றத திமுக புரிஞ்சுக்கணும். தெலுங்கானால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறான், பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறான்.
இத்தனைக்கும் காங்கிரஸ் கட்சி கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துது. ஆனால் மாநில சுயாட்சி என்று தொண்டை கிழிய பேசக்கூடிய திமுக தன்னுடைய மாநில உரிமையை தார வார்த்து கொடுக்குது சாதிவாரி கணக்கெடுப்புல. ஏன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த அப்பாவும் பிள்ளையும் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இருப்பது சாத்தியப்படாம போயிடுமே. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இத்தனை நாளா ஏமாத்தி வைத்திருந்த கூட்டம் விழித்து கொள்ளுமே என்கின்ற பயம்தான். வன்னியர்களுக்காக பார்த்து மட்டும் பயம் இல்லாது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா அத்தனை சமுதாயங்களும் தமிழ் சமுதாயங்களும் வீழ்ச்சிக்கும், அத்தனை தமிழ் சமுதாயங்களும் வீழ்ச்சிக்கும். இவர்களுக்கான அரசியல் அத்தியாயம் முடிவுரை காணப்பட்டுடும் என்பதற்காகத்தான் நீ 10 கோடி மக்களும் உரிமை இல்லாம தவிச்சாலும் பரவாயில்ல, தான் அரியணையில் அமர்வதற்கான உரிமை இருக்கணும், தான் பேர பிள்ளைங்க நாளைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்து இவர்களை அடிமையாக்கி ஆளணும் என்கின்ற நினைப்புலத்தான் திமுக இப்படி நயவஞ்சக வேலையை செய்யுது. ஆனால் திமுக ஒன்ன புரிஞ்சுக்கணும், வர்ற ஆண்டுக்குள்ளார நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல முடிவை எடுத்தால் நீங்க தப்பிக்கலாம். இல்லைன்னா ஒருபோதும் பாமகவிடமிருந்து பாட்டாளிகளிடமிருந்து நீங்கள் தப்பவே முடியாது, தப்பிக்கவும் முடியாது என்பதை திமுக புரிஞ்சுக்கணும்.